வணக்கம் மக்களே, வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தியாஸ் கிச்சனில் பீட்ரூட் ரவா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் ரவா தோசைக்கு இன்றைக்கி நான் இந்த சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதோட தோலை சீவி வைக்கலாம். இப்போது தோல் சீவியாச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் பீசஸ்லாம் மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அரைச்சிட்டு இப்போ தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ இது கூடவே நம்ம ரவை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு. ஃபஸ்ட்டு இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வேணும்னா அரை கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரவை நல்லா ஊறணும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இது ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி தான் தோசை சுடுவோம். இப்போ நம்ம இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் ரவை நல்லா ஊறி தோசை நல்லா வரும். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஒன்று எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது கூடவே நம்ம மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அப்போ நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்கு. தோசை நல்லா மொறு மொறுன்னு வரதுக்காக கடலை மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 இல்லை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் கடலை மாவு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும் தோசைக்கு, அதுக்காக தான். ஸோ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எந்த கட்டிகளும் இல்லாமல். அவ்வளோதான், பீட்ரூட் ரவா தோசைக்கு மாவு ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறப்ப மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு ரவை தோசை வராது. நம்ம ஃபஸ்ட்டே ரவை ஆட் பண்ணிட்டோம், ஆனால் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை சுட ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு தோசை கல்லோ இல்லைனா தவாவை எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கேப் இருக்க இடத்துல மறுபடியும் மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது சுற்றி எண்ணெய் விட்டுட்டு அந்த ஓட்டையாக இருக்க இடத்துலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வேகட்டும். இது மாதிரி மொறு மொறுன்னு கலர் மாறணுன்னே எடுத்துடலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். ஹெல்த்தியான பீட்ரூட் ரவா தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.